ஃபுல் செட் பண்ணிவிட்டு கார் விட்டு அசம்பிள் அசம்பிள் நீங்கள் பண்ணுறீங்க. இதை மெயின் செட்டு இதை போடுங்க டைப் மெயின் செட் காட்டுறேன். இது மெயின் செட், இது மெயின் செட் ஹோல்டரு, இது மெயின் செட்டு. இதில் என்ன நம்பர் போட்டுன்னு பார்த்து சொல்லுங்கள். அதில் மெயின் செட்டுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. 52 டிவி ஸ்டார் பட்டும் எக்ஸல் ஒரே செட்டு மெயின் செட்டு. மாற்றப்படும் சுற்றி பார்க்குற அளவுக்கு டைம் கையில் தூக்கி மேலே காமிச்சிருங்க. திருப்பங்க ஃபஸ்ட்டு மெயின் செட்டு பெரிய ஹோல்ஸில் 8 ஸ்பேனர் 8 இல்லை திருப்பலியில் வைக்கிறத 8 ஸ்பேனர் வைங்க. கையில் ஏறிக்க போகிறோம். நட்டு ஏன் செட்டு கொடுக்குறாங்கன்னா பெட்ரோல்லே ஓடிட்டு இருக்கு, ரொம்ப நைஸாக இருக்குது. கையில் திருப்பலி இது வரைக்கும் கையில் காயமாயிருக்கு. அதனால் ஸ்பேனர் காடி கொடுக்குற காரணம் ஸ்பேனர் சேர்த்தீங்கன்னா அது லெவலாக டைட் பண்ணலாம். ஸ்லோ ஸ்பீடு செட்டு இதுதானா ஸ்லோ ஸ்பீட் செட்டு பைலட் செட்டுன்னு சொல்லலாம். அதுக்கு 2 பேர். ஏன்னா ஒவ்வொரு இதில் ஸ்ப்ரிங் வருமா? இதில் ஸ்ப்ரிங் வராது, இதில் வராது, ரெண்டுமே வராது. ஸ்ப்ரிங்கு வராது, ஓரிங் வராது. ஸ்டார் திருப்பி ஸ்டார் சரிதான் கையில் காலில் கொண்டு. இப்போ அடுத்தது ஃப்ளோட்டு, நீடில், பின்னு. இது ஃப்ளோட்டுங்கிறது இது அந்த மிதவை. இதுதான் நீடில், இது நீடில் பின்னு, ஃப்ளோட் பின். அதை எப்படி போடணும் பாருங்க. இது கீழே வச்சுட்டு போடுங்க, அதை செட் பண்ணுங்க. தலைகீழாக போடாதீங்க, தலைகீழாக போடாதீங்க. அப்படியே அதில் சொருங்க முதல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டில் மாட்டுங்க. நீடில் ஃப்ளோட்டில் மாட்டுங்க. நீடில் தலைவர் உள்ள பின்னு உள்ள நீடில் அதை மாட்டுங்க. மிச்சம் பண்ணிங்கன்னா வண்டி ஓடாது. நீங்கள் கையில் வச்சு மிச்சம் பண்ணிக்கலாம்னா வண்டி ஓடாது, போட்டால் தான் வண்டி ஓடும். ஜி அந்த கீழே போடுங்க. மாட்டினா அது எங்கே மாட்டோம்னு சொல்லுங்க. அப்படி திருப்பி கீழே விழுகாத மாதிரி பிடிச்சி கார்பெட் எடுத்து மாட்டு. அப்படியே செய்யுங்க. அப்படி மேலே இப்போ வந்து நீடில் எடுத்து பின் ஃப்ளோட்டுக்கு வர பின்னு மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்து மறந்துடாதீங்க. இந்த போட்டு அமுத்தவா நசுக்கவா கூடாது. இது மாறுங்க அலைன்மெண்ட். இப்போ இருக்குதுன்னா இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில வண்டி வளைஞ்சிரும். இப்படி பார்த்தீங்கன்னா இது வளைச்சி விடலாம், தெரிஞ்சால் வளைச்சி விடலாம். அது இப்படி தான் இருக்கும். இது போய் வளைஞ்சிருச்சு அப்படின்னாலும் இது முட்டிடுச்சுனாலுமே பெட்ரோல் இறங்காது. இது ரெண்டுமே போய் முட்டக்கூடாது, போட்டு அமுத்தக்கூடாது. அடிக்கப்ப திருப்பி ஆமாம். பெரிய வண்டிக்கெல்லாம் ஹோல்ஸ் வருது, எக்ஸலுக்கு இது வராது. சோக் மாடலில் வந்து இந்த சென்டராக ஸ்பெண்டருக்குள்ள பைப் இருக்கும். லேட்டஸ்ட் எக்ஸல் சூப்பருக்கு இருக்கும். இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கிறதுல வந்து ஸ்ப்ரிங் வாஷர் கம்பல்சரி இருக்கணும். இதுக்கெல்லாம் வாசர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த வாசர் இல்லைன்னா இந்த ஸ்க்ரூவை போய் காயம் பண்ணிடும், இந்த பக்கம் ஃபுல்லாக ஏற்றி. இது 3க்கும் ஸ்க்ரூ இல்லைன்னா கூட இதுக்கு வந்து வாசர் இருக்கும். போடும்போது தெரியாது ஃபஸ்ட்டு, அது அவங்களுக்கு வந்துச்சு. அதுதான் தப்பு தான். லக்கு தான். வாசல் இல்லாமல் சிவா கீழே வச்சு ஒரு ஸ்க்ரூ வந்து இந்த ஏர் ஸ்க்ரூ வர இடத்துல அந்த ஸ்க்ரூவுக்கு ஸ்ப்ரிங் வாஷர் வேணும். அது இல்லாத இடத்துல பிரச்சனை இல்லை. அதில் எதையும் போய் எதையும் காயப்படுத்தாது. சரியா வேண்டாம். அது இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ எதுக்கு வருது தெரியுமா? இந்த 2 ஹோல்ஸில் எது பெருசாக இருக்குது? அது பெருசாக இருக்கிறது பெரிய ஸ்க்ரூ போடணும். ஏர் ஸ்க்ரூ. ஓரிங்கி வாசர் இருக்குது. கழட்டி காமிங்க. இதில் வந்து 4 பொருள் இருக்குது. ஒன்று ஸ்க்ரூவு, ஒன்று ஸ்ப்ரிங்கு, இன்னொன்று இரும்பு
வாசரு, அதுக்கப்புறம் ஓரிங்க எடுக்கிறீங்க. கடைசியாக ஓரிங்க ஓரிங்க இல்லை பிளாக் ஓரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு இரும்பு Steel வாசல், வாசல். ஸ்டீல் வாசல். மேடு மாதிரி வந்து ஏன்னா சப்போஸ் இது ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் தனியாக வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். இல்லை செட்டாக தான் வரும். வரும். நான் எப்படி சைஸ் எப்படி கேட்குறதுன்னா அதை கொண்டு போய் கொடுத்தா இது எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா வாங்கிக்கலாம். அது தொலைஞ்சிருச்சுன்னா அந்த வாங்குறது. ஏர் ஸ்க்ரூ ஏர் ஸ்க்ரூ Yes. ஏர் ஸ்க்ரூ எதுக்கு இதுதான் நம்ம காற்றும் பெட்ரோலும் எந்த அளவுக்கு Slow வண்டி speed. போகும். ரேஷியோவில் போகணும். எச்சா போனாலும் ப்ராப்ளம். இதில் 50% அதில் 50% மிக்ஸ் ஆகிற அந்த ஏர் ஸ்க்ரூ. அடுத்து இது ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது Slow speed. ஸ்லோ ஸ்பீட் ஐட்லிங் ஸ்க்ரூ. ஐடில் பேர் என்ன ஐட்லிங் ஸ்க்ரூ. ஹைலிக்ஸ் நம்ம வந்து ஏற்றி விட்டோம்னா வண்டி வேகமாக வேகமாக ஓடும். ஓடும். நம்ம ஸ்லோவாக வேணால் ஸ்லோ பண்ணி வைக்கலாம். இதில் ஒரு நீடில் ஒன்று ஒரு ஸ்பூன் வேணும். அதுக்குள்ளேயே வாசல் ஓரிங்க இருக்குது. இது எடுக்கல, அதனால் அதில் இல்லை. சார் அப்போ இதுக்கெல்லாம் ஓரிங் தேவையில்லை. எதுக்கு? அதுதான் உள்ளே இருக்குது. அது எடுக்கல, எடுக்காதங்காட்டி மாட்டுது. அது இப்போ கவனிக்கலன்னு அர்த்தம் சொல்லும்போது சார் நான் கவனிக்கிறேன். டவுட்டு கேட்கல. அதை கவனிக்கல சொன்னால் தான் கேட்டோம்னாவே டவுட் வராது. இது வந்து ஓவர்ஃபுல்லான ஸ்க்ரூ. வண்டி இப்படி வண்டி சாஞ்சிருச்சுன்னா இந்த வழியில் வந்து அடிக்கிறதுக்கு காற்றும் போகணும். இந்த ஓட்டை அடைச்சிக்கிட்டனாலும் வண்டி ஆஃப் ஆகும். பெட்ரோல் ஆஃப் இருந்தாலுமே அது ஏர் ஸ்க்ரூ தான் எது? பெட்ரோல் ஆஃப் பண்ணியிருந்தாலும் வண்டி சார்ஜ் வருங்க அடிக்கப்பில் இருக்கிறது வரும். அடிக்கப்பில் இருக்கிறது வரும். பெட்ரோல் போகிறது இல்லை. ம். பெட்ரோல் டியூப் இல்லை. அதான் மேலே இருக்கிறது வண்டி சார்ஜ் பெட்ரோல் ஆஃப் தான் இருக்குது. அந்த பெட்ரோல் உள்ள அதுலேருந்து அந்த ஓசில் அதுக்கு மேலே வர்றதெல்லாம் எடுத்து போடுங்க. அப்புறம் அது காமிங்க. இன்னும் ஒரு என்ன அது கையில் ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி டைப்பில் அடியில் தானே வரும் ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரூ. ஆமாம், அது எடுத்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு சிந்தா கையில் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு அதை தான் போடணும். இதுக்கு பேர் அதுக்கு பேர் ஃப்ளோட். அந்த ஸ்லைடர் நீடி. ஸ்லைடர் ரெடி. ஸ்லைடர் இதுக்கு ஸ்லைடர் நீடில் இது. இது கழட்டி மாட்டலாம். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப். அது நீடில் பார்த்தீங்கன்னா தனிச்சுட்டு டைப் தான். 3 டைப். எக்ஸ்ட்ராவும் இருக்குது, கம்மியாக இருக்குது. போட்டு பார்த்தீங்களா இல்லையா? இந்த நீடில் அட்ஜஸ்ட்மெண்ட். வந்து ஆக்சிலேட்டர் டேபிள் வந்து அவங்க பிடிக்கிறாங்க. நீங்கள் கையை விட்டு கையில் நான் வந்து கை கேட்டுட்டு சார் இந்த நீடில் இருக்குங்களா? இதில் வந்து ஒரு ஸ்டெப் போட்டிங்கன்னா பெட்ரோல் கம்மியாக போகும். இந்த ஸ்டெப்பில் இருந்தால் சரி. அதுக்கு அடுத்துல போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போகும். இது நீடில் இப்படி பெட்ரோல் வந்து போக போக இந்த வந்து சைஸ் இது உருவம் பாருங்க. இது ஊசியாட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கீழே இருங்க. ஆமாம். இது கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற பெட்ரோல் கொஞ்சம் இந்த ஜெட்டு வழியாக சொன்னல அந்த மெயின் ஜெட்டு இப்போ போட்டிங்கள்ல ஆமாம். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸுக்கு நடுவில் இப்படி வந்து நிற்கும். அந்த பெட்ரோல் நம்ம எவ்வளோ தேவையோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த நீடில் மாற்றி போடுறப்ப கொஞ்சம் வண்டி ஸ்லோ ஸ்பீடு கரெக்டாக ஓடும். இதில் ஸ்டெப்பு மாற்றி போடுறதுன்னு மாற்றி போடலாம். அது நீடில் நடு சென்டரில் இருக்கணும். சீக்கிரமாக ஃபஸ்ட் இருந்ததுன்னா ஸ்டார்டிங் தொந்தரவு இருக்கும், பெட்ரோல் போகாது. இந்த ஸ்டெப்பில் எப்படி போடுறோம்னா இப்படி போட்டுக்கலாம். செகண்டில் செகண்டில் இருக்கும். அதே மீடியம் இப்படி போட்டு பார்க்கலாம். அந்த வண்டிக்கு தொந்தரவு இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் ரெண்டாவது மறுபடியும் நம்ம மாற்றி போடலாம். கார்பரேட்டருக்கு இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, பெட்ரோல் ரீச் ஆகலைன்னா அந்த கடைசியில் போடலாம். நடுவில் வந்து ஜென்ரலாக போட்டுக்கோங்க. இந்த அந்த பின்னெல்லாம் கிடைக்குங்களா? எல்லாமே கிடைக்கும். தனியாக கிடைக்கல செக்கதான் கொண்டு வரணும். பின்னுக்கு கிடைக்கிற ரேட்டு இது எக்ஸ்ட்ரா சூப்பர். எக்ஸல் சூப்பர். இப்போ நம்ம மற்ற பைக்குக்கும் சேம் இதாக கான்செப்ட். அதுவும் அது கிடைக்குமான்னா தொலைக்கிறது எதுக்கு தொலைக்கிறீங்க? இல்லை அது உடஞ்சிருச்சுன்னா அப்படி கேளுங்க, தப்பு இல்லை. கிடைக்குமான்னா இது ஒன்று தொலைஞ்சிருது, இது மிஸ் ஆயிடுது, எப்படி கிடைக்குமான்னு கேட்குறது வேறு. எல்லாமே கிடைக்குமான்னு கிடைக்காத பொருள் உலகத்திலே இல்லை. அப்படி இல்லைன்னா கூட ஒரு தீர்விலே இல்லை, புதுசே வரலைனாலும் மதுரை போனீங்கன்னா அந்த பழைய பல்லு உடஞ்சது கட் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே அச்சு ஊற்றிட்டு வந்து மாற்றிக்கலாம். சரியா?
மதுரையில் இந்த பல்லு சக்கரமெல்லாம் இன்ஜினுக்குள்ளே வரதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா மதுரை போனீங்கன்னா அந்த பல்லை கொண்டு போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துடலாம். அப்பயே அச்சு ஊற்றி கொடுத்துருவாங்க. கிடைக்குமானா கிடைக்காத பொருள் சென்னை வரைக்கும் போகலாம். புதுப்பேட்டை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. புதுப்பேட்டையில் பழையரம் கடை படத்தில் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறப்ப நம்மளுக்கே பயமாக இருந்தது. இங்கடா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு மூட்டை தூக்கி கட்டிக்கிட்டாங்கன்னா தெரியாது அப்படிங்கிறது பயந்துக்கிட்டே வரும். அப்படி தான் போனாங்க ஆளுங்க. அப்படி இருக்காங்க. இது எல்லா பக்கம் போடக்கூடாது. இந்த ஸ்டெப்பு எல்லாம் எது கொடுத்துருக்குறாங்க, இந்த ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ வர இடத்துல இதுக்கு நேராக போடணும். அதுக்கு இந்த பக்கம் நேராக மாற்றி போயிடக்கூடாதுன்னு பின்னாடி ஒரு கோடு கொடுத்துருக்குறேன். இது பாருங்கள், இப்படி கையை உள்ள விட்டு பாருங்கள். இந்த பின்னு இருக்கும் பாருங்க. கையை உள்ள விடுங்க, விரல நீங்கள் விடுங்க, உங்களுக்கு தெரியணும். ஒரு பின்னு விட்டுனா அது மாற்றி போகாது. இந்த நேரு தான் போகணும். அதுக்கு தான் திரும்பாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாத்தையும் கொடுங்க. பக்கத்தில் இருக்கு அது ஒரு பின்னு இருக்குங்களா, அந்த பின்னு காடி இது ஸ்டெப்பு லாக் ஆகி இப்படி எக்ஸ்லைடர் கொடுத்தாலுமே இதில் திரும்பாமல் இருக்கிறதுக்கு. அப்படியே வந்து ரிட்டன் நின்னாலும் இது மாற்றி போகாது, உள்ளேயே போகாது. நம்ம போட்டுட்டு ஏன் போகலன்னு அதை நோட் பண்ண மாட்டோம். அதில் எது டவுட்டுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறது. விரல் உள்ள விட்டு பாருங்கள். நம்ம வந்து கண்ணு தெரிகிற இடத்துல இப்படி பார்த்து மாட்டிக்கலாம். கண்ணு தெரியல கூட ஒரு நோண்டி பார்த்து கூட இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த இடத்துல பார்த்து மாட்டிக்கலாம். இந்த எமகா ரேஞ்சட் மாடலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்பை வந்து உள்ளேயே கையை விட்டு எடுக்க மாட்டிக்கலாம். ஹெட்லைட்லேயே இது கழுத்து தேவையில்லை. இது அப்படியே ஹெட்லைட் பல்ப் வந்து கையை உள்ள விட்டு ஓடுற பிடிக்கலாம். நேர்லேயே மாட்டலாம். அந்த ஸ்ப்ரிங் எடுத்தது ஒயர் வரும். வண்டியில் இருந்து வண்டியில் மாட்டினாங்க. இது சென்டரில் கேபிள் மேலே வரும். எக்ஸ்ட்ரா முறுக்கிற கேபிள் வரும். அந்த கேபிள் வந்து அந்த உள்ளே போட்டிருப்பீங்க நீடில். அது கேபிள் இது வழி இன்னர் வரும். கேபிள் இப்படி இருக்கும். அது வண்டியில் பார்த்து இன்னர் உள்ள ஒயர் கீழே பார்த்துக்கலாம். கேபிள் வந்து அந்த பின் இந்த கீழே வெளியேறுங்களேன். வெளியேறு. இது எப்படி கேபிள் வந்து உள்ள நிற்குன்னு சொல்லு. ஹலோ, நம்பர் அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்க. கேபிள் வந்து பின்னு எஜ்ஜாட் இருக்கு. கூப்பிட்டு கேட்டுட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து கூப்பிடுங்க. போயிட்டு கூப்பிடுங்க. உள்ள மாட்டி இது வெளியே கேபிள் இன்னர் இந்த அதுக்கு இது ஸ்ப்ரிங்குக்குள்ளே வரும் கேபிள். இது வெளியே உள்ளே போய் இதில் மாட்டிருக்கு கேபிள். அது கணக்கு பார்த்துக்குங்க. அதை கொண்டாங்க. அந்த ஸ்லைடர் கொடுங்க. ஸ்லைடர் இருக்குதா அதில் போமா இப்படி போயிட்டு வர மாதிரி கணக்கு. எக்ஸ்லேட்டர் கேபிள் இப்படி இருக்கும். எக்ஸ்லேட்டர் கேபிள் இப்படி. இதில் வந்து ஸ்டெப்பு காடி இருக்கும். இதில் போட்டு மாட்டுற மாதிரி லாக் ஆன மாதிரி இருக்கும். வண்டியில் மாட்டுறப்ப இப்படி மாட்டிக்கலாம். இப்படி தான் இருக்கும் கேபிள். இப்படி டைட் ஆகிடும். இது கொஞ்சம் டெம்பராக தான் இருக்கும். ஒரு சில வண்டிக்கு ஃப்ரீயாக இருக்கும் மாட்டிக்கிற மாதிரி. இப்படி ஒயர் அவுட்டரில் வந்து உட்காந்து மேலே எக்ஸ்லேட் கொடுக்க மேலே வரும். மேலே இருக்கும். ஃப்ளோட்டு மேலே இருக்கும். ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா இப்படி எக்ஸ்லேட் அது கொடுக்க இப்படி மேலே இப்படி போனால் தான் பெட்ரோல் கொஞ்சம் இழுக்கிறது. 20, 40, 30 ஸ்பீடு வரைக்கும் சின்ன ஜெட்டு கொடுத்தோம்ல, டைட் பண்ணோம்ல, 30 ஸ்பீடு வரைக்கும் அந்த ஜெட்டு தான் வேலை செய்யும். 40 போகிறப்ப தான் அந்த மெயின் ஜெட் ஹோல்டர் போட்டிங்களே அந்த ஜெட்டு வேலை செய்யும். இது சோக்குக்கு வர ஹோல்ஸு. இது சோக்கு போட்டிங்கன்னா இதில் காற்று மேலே அதிகமாக இழுத்து கொடுத்து பெட்ரோல் ரீச் ஆகும். இது ஜெட்டுக்கு போகும். சரிங்களா? சரி. இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டுக்கு போகிற ஹோல்ஸ். காற்று வழியில் தான் அதிகமாக பெட்ரோல் இழுத்துட்டு போகக்கூடிய வழி. ஏர் ஃபில்டருங்கிறது காற்று தான் ஃபஸ்ட்டு இழுக்கும். காற்று இழுக்கிறப்ப தான் பெட்ரோலை மேலே தூக்கி விட்டு அந்த பெட்ரோல் உறிஞ்சு. காற்று போகலைன்னா பெட்ரோல் ஆஃப் ஆகிட்டே இருக்கும், ஸ்டார்ட்டே ஆகாது. அப்போ அந்த ஃபில்டரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர்